ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல மணக்க சுவையான குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு மிளகாய் பொடியை வச்சு நீங்கள் நிறைய குழம்பு வகைகள் செய்யலாம், வறுவல் வகைகளும் செய்யலாம். உதாரணத்துக்கு சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தல் குழம்பு, மீன் குழம்பு, எல்லா வகையான கறி குழம்பு, எல்லா வகையான வறுவல், இது எல்லாத்துக்குமே இந்த மிளகாய் பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு அரைக்க போகிறோம். 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். மெயினாக 6 மாதம் ஆனாலும் நல்ல மிளகாய் பொடி காரசாரமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பூச்சி வண்டு வராமலும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எல்லா மளிகை பொருட்களுமே வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்க போகிறேன். இது ஒரு டிப்பு. வெயிலில் நல்லா காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் அந்த பூச்சி வண்டு தொந்தரவு இருக்கவே இருக்காது. உங்ககிட்ட வெயில் இல்லை, அதாவது நீங்கள் வெளியூரில் அந்த மாதிரி இருக்கீங்க, வெயில் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நடுவில் நான் அதற்கு உண்டான டிப்ஸும் சொல்கிறேன். இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நல்ல மொட்டை மாடியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாய் இல்லைன்னா ஒரு சுத்தமான துணி ஒன்று விரிச்சிட்டு அதில் 1 கிலோ அளவுக்கு கொத்தமல்லி, அதாவது தனியா விதை இருக்குல்ல, அதை சேர்க்க போகிறேன். கொத்தமல்லியில் இப்போ 2 வகையான கொத்தமல்லி கிடைக்குது. ஒன்று நல்ல பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக லைட்டாக ஒரு பச்சை நிறமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறமாக இருக்கும், சாயம் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு வெரைட்டி ஒன்று வருது, அது நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குது. நான் முன்னாடி ஒரு முறை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தனியா வாங்கி அரைச்சேன், நல்ல வாசனையாக இருந்தது. அது எனக்கு இப்போ கிடைக்கல. இது நார்மல் கொத்தமல்லி விதை தான், இதுதான் கிடைச்சது, நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னும் நல்ல குழம்பு வாசனையாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். அந்த தனியா பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் நம்ம மிளகாய் போட்டுடலாம். 700 கிராம் அளவுக்கு மிளகாய், 1 கிலோ கொத்தமல்லிக்கு 700 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் மிளகாய் சேர்க்குறேன். குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மிளகாயில் நான் இன்றைக்கி காம்போடு தான் சேர்க்குறேன், நல்லாயிருக்கும். காம்பு சில பேர் நீக்கிட்டு பயன்படுத்துவாங்க, ஆனால் காம்புகளோடு சேர்த்து பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது காரம் கரெக்டாக இருக்கும். அந்த தனியை காற்று அடிச்சுன்னா பறந்து தூரம் போகாமல் இருக்கும். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பு, அடுத்ததாக 100 கிராம் துவரம்பருப்பு, அடுத்ததாக 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் மிளகு, 100 கிராம் பச்சரிசி, 150 கிராம் மஞ்சள், விராலி மஞ்சள் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. இப்போ காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு, சூப்பராக ரெடியாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒன்றா வறுக்க போகிறோம். தனித்தனியாக எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி வறுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுமே வெவ்வேறு நேரங்களில் வறுபடும். அதனால் தனித்தனியாக இதை நம்ம இப்போ வறுக்க போகிறோம். முதல்ல நான் தனியா, அதாவது எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக வருங்க. அந்த தனியா கருகிடக்கூடாது, லைட்டாக சூடேறணும், அவ்வளோதான். லைட்டாக நீங்கள் இப்படி கலந்து விடும்போதே ஒரு வாசனை ஒன்று வரும், அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்ததாக சீரகம். சீரகம் லைட்டாக அப்படி வெடிப்பட ஆரம்பிக்கும், எடுத்துடலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு, அதுக்கு அடுத்ததாக கடலைப்பருப்பு. இது எல்லாமே லைட்டாக தான், அப்படியே லைட்டாக சிவந்து வரணும், அவ்வளோதான். ரொம்ப சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. மிளகு ஜஸ்ட்டு சூடேறினா போதும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போதும் நம்ம அந்த பொருட்களை வறுத்துடுறோம். வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அரைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தினாலும் எவ்வளோ நாளானாலும் அந்த காரம் குறையாது, பூச்சி வண்டு தொந்தரவு இந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளுமே இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். சரியாக பொருட்களுடைய அளவு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், லோயர் தெல்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. இதில் மிளகாயை வறுக்காதீங்க. மிளகாய் வறுக்கலாம், ஆனால் சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை கருக விட்டுருவாங்க. ஒரு மாதிரி அங்கங்கே கருப்பாயிடுச்சுன்னா குழம்பு மிளகாய் பொடியினுடைய அந்த கலர் மாறி போயிடும். அதனால் வறுக்க வேணாம். நம்ம நல்ல வெயிலில் காய வச்சுருக்கோம். சப்போஸ் வெயில் இல்லாதவங்க லைட்டாக வறுத்துக்குங்க. அதாவது அந்த கடாய் ஹீட் மட்டும் இருந்தால் போதும். லைட்டாக வறுத்துட்டு உடனே எடுத்துருங்க. ஆனால் அது மேலே கருப்பு அந்த மாதிரி படையாத அளவுக்கு பார்த்துங்க, அதாவது தீஞ்சி போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ நான் எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தனியாவுடைய
மற்ற பொருட்களையும் சேர்த்துட்டு அந்த மிளகாயும் நான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு ஈரம் இல்லாத சில்வர் கண்டெய்னர் வந்து மிஷினில் வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்ல நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கும். அங்கிருந்து நம்ம அரைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த மிளகாய் பொடி வந்து நல்லா சூடாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஆற வைக்கிறதுக்கு இடம் தருவாங்க. நல்லா ஆற வச்சு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டைம் பத்தலை, இல்லை வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுடுங்க. சூடாக இருக்கும்போது மூடி வச்சிட்டிங்கன்னா நீர் விட்டுரும், ஒரு மாதிரி வந்து பூச்சி வைக்க ஆரம்பிச்சிரும், கட்டி தட்டின மாதிரி ஆகிடும், காரம் போயிடும். அதனால் அந்த மிளகாய் பொடியை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து குறைவான அளவுகளில் வந்து எடுத்து வேற ஒரு டப்பாவில் வந்து போட்டுட்டு தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கணும். மொத்தமாகவே இதே டப்பாலே நம்ம அடிக்கடி திறந்து பயன்படுத்தணும்னா அதனுடைய காரம் வந்து படிப்படியாக போக ஆரம்பிச்சிடும். தேவைக்கேற்ப எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு பயன்படுத்தினா அதனுடைய காரம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்ததான் வந்து இதில் வந்து வசம்பு இருக்குல்ல, வசம்பை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மாதிரி குத்தி விட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளானாலும் வண்டு பூச்சி இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவே இருக்காது. அந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததான் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம சாம்பார், கறி குழம்பு இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இதில் பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு, கடுகு, பெருங்காய பொடி இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பயன்படுத்தலை. ஏன்னா பெருங்காய பொடி பயன்படுத்தணும்னா நம்ம கறி குழம்புக்கு போட முடியாது. அதே மாதிரி சோம்பு பயன்படுத்தணும்னா சாம்பாருக்கு வந்து போட முடியாது. இதனால இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள். சாம்பாருக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா கூட கொஞ்சமாக இறக்கும் போது பெருங்காய பொடி போட்டு இறக்குனீங்கன்னா அந்த சாம்பார் ரொம்ப அசத்தலாக இருக்கும். அதே மாதிரி கறி குழம்பு பயன்படுத்த போகிறீங்கன்னா கரம் மசாலா பொடி வந்து சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கூட கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடியும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நல்ல மணக்க கறி குழம்பு ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் மீன் குழம்புக்கு வெறும் இந்த பவுடர் மட்டுமே பயன்படுத்தினா போதும், நல்லா சூப்பராக இருக்கும். 4 பேருக்கு ஒரு சாம்பார் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் பயன்படுத்தினீங்கன்னா போதும், சாம்பார் நல்லா அடி தூள் கிளப்பும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அரைச்சிட்டு வரும்போது நல்லா மணக்க சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் வறுவலுக்கும் பயன்படுத்தலாம். வறுவலுக்குலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்துட்டு லைட்டாக வந்து துருக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வேர்க்கடலையோட தேங்காவும் சேர்த்து போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான குழம்பு மிளகாய் பொடி. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.